ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி காமாட்சி சங்கர ஸ்ரீ மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். அதாவது உங்களது வீட்டில் நீங்கள் இந்த கல்லுப்பை வைத்து தொடர்ந்து 7 நாட்கள் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்து வருவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கள் நினைத்ததும் நடக்குமாம். அது மட்டுமல்லாமல் எதிரிகளால் வரக்கூடிய அனைத்து தொல்லைகளும் நீங்கிவிடும். இதற்கு நீங்கள் குளிக்கவும் தேவையில்லை, குளிக்க தேவையில்லை, பூஜை செய்யவும் தேவையில்லை. நீங்கள் காலை எழுந்ததும் இதை மட்டும் நீங்கள் செய்தாலே போதும். இதற்கு உங்களுக்கு தேவையானது கல்லுப்பு. இதை நீங்கள் வீட்டில் இருக்க கல்லுப்பை பயன்படுத்தினாலும் சரி, அல்லது இதற்காகவே நீங்கள் கல்லுப்பை தனியாக வாங்கி வைத்தால் மிகவும் நல்லது. உங்களுக்கு எது வசதியோ அதை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். இதை எப்பொழுது காலையில் செய்ய வேண்டும் என்றால், பிரம்ம முகூர்த்த வேலையான காலை, அதாவது அதிகாலை, விடியற்காலை என்று கூறுவார்கள் அல்லவா, அதில் 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் இதை நீங்கள் செய்ய வேண்டுமாம். நாம் எத்தனையோ கோவிலுக்கு சென்றாலும், அதாவது இந்த கோவிலுக்கு இன்றைய நாளன்று செல்லணும், அன்றைய நாளன்று செல்லணும் என்று சென்றாலும் உங்களது வீட்டிலே நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த வேளையில் இந்த செயல்களை எல்லாம் உங்களது இதே போன்ற நிறைய பரிகாரங்களை பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதையெல்லாம் நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த வேளையில் செய்வதால் அது அனைத்துமே வெற்றிகரமாக பலிக்குமாம். ஏனென்றால் இந்த அதிகாலையில் நீங்கள் இதை செய்வதனால் உங்களது வீட்டிற்கு 33 தேவர்கள் வருவார்களாம். அப்பொழுது நீங்கள் இந்த கல்லுப்பை வைத்து இந்த பரிகாரத்தை செய்வதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய துயரங்கள், துன்பங்கள் என அனைத்துமே நீங்கி உங்களது வாழ்க்கையும் கஷ்டம் இல்லாத வாழ்க்கையாக மாறுவாம். இதை நீங்கள் தொடர்ந்து 7 நாட்கள் தான் செய்ய வேண்டும் என்று ஒன்றுமே கிடையாது. 48 நாட்களோ, 21 நாட்களோ, 108 நாட்களோ, உங்களுக்கு எத்தனை நாட்கள் செய்ய முடியுமோ அத்தனை நாட்கள் நீங்கள் செய்து வரலாம். இது ஒரு எளிய பரிகாரம் தான். இதற்கு நீங்கள் குளிக்கக்கூடிய தேவையில்லை. காலை எழுந்தவுடன் பல் துளக்கி விட்டு மூஞ்சை, அதாவது பேஸ் வாஷ் பண்ணிக்கொள்ளுங்கள். பண்ணிக்கொண்டு உங்களது வீட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக கல்லுப்பு இருக்கல்லவா, 2 கைப்பிடி கல்லுப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒன்று வலது கையில் 1 கைப்பிடி கல்லுப்பும், இரண்டாவது இடது கையில் ஒரு கைப்பிடி கல்லுப்பும் எடுத்துக்கொண்டு நீங்கள் அதாவது தியானம் செய்வதற்கு அமர்வீர்கள் அல்லவா, அதே போல உங்களது வீட்டு பூஜை அறையில் இந்த பிரம்ம முகூர்த்த வேளையில் நீங்கள் அமர்ந்து கொள்ள வேண்டும். உங்களது 2 கையிலும் தொடர்க்கு கீழே, அதாவது முட்டி இருக்கும் அல்லவா, அந்த முட்டி இருக்கின்ற இடத்தில் வைத்துக்கொண்டு தியானம் செய்வது போல் ஒரு 10 நிமிடங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களது குல தெய்வத்தையும் உங்களது இஷ்ட தெய்வத்தையும் உங்களது கண் முன்பு கொண்டு வந்து கொள்ளுங்கள். கொண்டு வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மனசார நினைத்துக் கொள்ளுங்கள். நினைத்து இது அனைத்துமே சரியாகி விடும், இந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிவிடும் என்பது போல நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஏன் இந்த கல்லுப்பை வைத்து இந்த பரிகாரத்தை பெரியவா அவர்கள் செய்ய வேண்டும் என்று கூறினார் என்றால், அதாவது நீங்கள் கல்யாணத்துக்கு சென்று இருப்பீர்கள், பெரிய பெரிய நிகழ்ச்சிகளுக்கோ அல்லது வேறு சிறப்பு விருந்துகள் எங்கேயாவது சென்று இருப்பீர்கள். அங்க அந்த சோற்றிலும் குழம்பிலும் உப்பு இருந்தாலும் தனியாக ஒரு ஸ்பூன் உப்பை வைப்பார்கள் அல்லவா, அந்த ஸ்பூன் உப்பு எதற்கு வைக்கிறார்கள் அல்லவா என்றால், நீங்கள் அந்த உப்பு சேர்த்துக் கொள்வதற்காக மட்டுமல்ல, அதாவது உங்களுக்கு எதிரிகள் வந்திருப்பார்கள். அதாவது நீங்கள் இருக்கிற இடத்தை சுற்றி உங்களுக்கு கூட இருப்பவர் கூட எதிரியாக இருக்கலாம். அவர் உங்கள் மீது கண் வைப்பது, கண் திருஷ்டி வைப்பது, நீ நன்றாக இருக்கக்கூடாது என நினைப்பார்கள் அல்லவா. அது அனைத்துமே அந்த உப்பு நீங்கள் வைத்திருப்பதால் அவர்கள் என்ன நினைத்தாலும் அது பலிக்காதாங்க. அதற்காக தான் இந்த உப்பை முன்னோர்கள் சாப்பிடும் பொழுது எவ்வளவுதான் உப்பு இருந்தாலும் ஒரு உப்பை இவ்வாறு வைப்பார்களாம். இவ்வாறு இந்த உப்பை வைத்து நீங்கள் தினசரி சாப்பிட்டு வாருங்கள். எங்கு சென்றாலும் இவ்வாறு நீங்கள் சாப்பிட்டு வருவதனால் உங்களை சுற்றி இருப்பவர்களாக கூட உங்களுக்கு எதிரியாக இருக்கலாம், உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இதனாலும் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், எதிரிகளால் வரக்கூடிய வீண் பிரச்சனைகள் என அனைத்திலுமே இருந்து இந்த உப்பு காப்பாற்றி விடுமோ. இந்த உப்பை வைத்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்து வருவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நீங்கி விடுமோ. அதற்கு அடுத்தபடியாக இந்த உப்பை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், தினமும் இந்த உப்பை உங்களது வீட்டிற்கு அருகில் உள்ள ஓடுகின்ற நீரோ அல்லது கிணறுகளோ இருந்தால் அங்கு கரைத்து விடலாம். இல்லை என்ற பட்சத்தில் உங்களது வீட்டிலே நீங்கள் நல்ல தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதில் இந்த உப்பை கரைத்துக் கொள்ளுங்கள். கரைத்து விட்டு அதை ஆள் நடமாட்டம், அதாவது மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு சென்று அந்த தண்ணீரை நீங்கள் ஊற்றி விடலாம். இதை கூட நீங்கள் செய்து வரலாம். இதில் ஒன்றும் தவறுகள் கிடையாது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள், அதற்கும் நான் பதிலளிக்கிறேன். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இதே போன்ற பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும், அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவிட்டுக் கொண்டேதான் இருக்கிறேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி கமெண்ட் வாயிலாக கூறுங்கள், அதற்கும் நான் பதிலளிக்கிறேன். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. நல்லதே நினையுங்கள். உங்களது வீட்டிலும் உங்களை சுற்றி இருப்பவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டுமே உங்களது குடும்பமானது நன்றாக இருக்குமாம். நீங்கள் பொறாமை எண்ணம் கொண்டவராக இருந்தால் உங்களது குடும்பம் எப்பொழுதும் வெற்றியை பெற முடியாதாம்.